ஹலோ கைஸ். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எம்ஐக்கு அகேன்ஸ்டான எல் கிளாசிக்கோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவே தோற்றுருக்காங்க. அந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். தென் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா ஆனுவல் கான்ட்ராக்ட் ஃபார் சீனியர் மென்ஸ் 2024 to 2025 பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டி ஷாப்பிங். பைமோட்டி ஷாப்பிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தான். எப்படி உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியான ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் பைமோட்டி ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பைமோட்டி ஷாப்பிங்கில் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸும் போயிட்டு இருக்குது. ஸ்பீடாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் பைமோட்டி ஷாப்பிங்கை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லோரும் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே மேட்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா தான் அவங்க வந்து இந்த பிளே ஆஃப்கான ரேஸில் பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்கலாம்னு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. 17 வயசு பையன் ஆயுஷ் மாத்ரேவை பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதிக்கு பதில் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பையன் தாங்க உண்மையாகவே இந்த மேட்ச்சில் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். மும்பையை சேர்ந்த பையன் தான். அவனோட ஹோம் கிரவுண்ட் நல்ல ஒரு இன்டென்ட் காமிச்சு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினான். அந்த பையன் இருந்திருந்தானா கண்டிப்பாக 200+ ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பட் அகைன் அந்த பையனோட விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் பவர் பிளேவும் நம்மளால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. மிடில் ஓவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா துபே அண்ட் ஜடேஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டாங்க. எண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் 150+ இருந்துச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா 6 to 7 பால்ஸ் டக்குன்னு 6-4 அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றிட்டாங்க. பட் அது மேட்சுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 200 அடிக்க வேண்டிய விக்கெட்டில் 175 தான் அடிச்சாங்க. தோனி இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர். பும்ரா பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் பவுலருங்க. அவரெல்லாம் போய் டெத்தில் அடிக்க முடியுமா? அவர் வந்து சல்லிஸாக பவுலிங் போட்டு போயிட்டாரு. மும்பை இது ரொம்ப ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சிஎஸ்கே கூட தான் இந்த வருஷம் எல்லாரும் ஃபார்மில் இல்லாதவங்களாம் ஃபார்ம் வராங்க. இன்னைக்கு ஹிட்மேன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அகைன் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் வின் பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி நான் இந்த மேட்ச்சில் சொல்லணும்னா சூரியகுமார் யாதவோட பேட்டிங் ஸ்வீப் ஷாட்டை ஒருத்தர் இந்த அளவுக்கு சூப்பராக ஆட முடியுமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சுங்க. ஸ்வீப்பாக ஆடி தள்ளிட்டாரு. கிட்டத்தட்ட ஸ்வீப்லேயே பார்த்தீங்கன்னா 30 to 40 ரன்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. டீமோட பெஸ்ட் பவுலர் நூர் அகமது அந்த 10 ரன் போட்டு அடின்னு அடிச்சு கீழ்ச்சிட்டாங்க. 18 ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சு. தலை தோனி பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லேயே சொல்லிட்டாரு, எங்களால் இந்த வருஷம் ஒரு வேளை டோர்னமெண்ட்டில் பிளே ஆஃப் போக முடியல அப்படின்னா எங்களோட பெஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் இயருக்கு நாங்கள் என்ன அப்படின்னு பிளான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இதுலேயே நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் எங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸ்லாம் கம்மிப்பா, நாங்கள் எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி கேப்டனே கிட்டத்தட்ட ஒரு ஹோப்பை விட்டா மாதிரி தான் இருந்துச்சு. சரி, சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் எதனா பிளே ஆஃப் சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 6 மேட்ச் இருக்குது. 6க்கு 6 ஜெயிச்சு ஒரு நல்ல நெட் ரன் ரேட்டில் இருந்தாங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் போகலாம். பட் மற்ற டீம் ஆடுற இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கும் நம்ம ஆடுற பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ரொம்ப ஒஸ்ட் கிரிக்கெட் தான் சிஎஸ்கே இந்த சீசன் ஃபுல்லாக ஆடி இருக்காங்க. இந்த கிரிக்கெட் ஆடுறதை வச்சு நம்மளால பிளே ஆஃப் போக முடியுமானா கண்டிப்பாக தெரில. மோஸ்ட்லி இந்த சீசன் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிறதுக்குள்ள நம்மளோட பெஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் சீசனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுறது தான் இப்போ சிஎஸ்கேக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை. தென் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனுவல் கான்ட்ராக்ட் ஃபார் மென்ஸ் சீனியர் டீம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட் A+ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க. கிரேட் A பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், KL ராகுல், சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி அண்ட் ரிஷப் பண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. தென் கிரேட் B பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், தென் ஸ்ரேயஸ் ஐயர். இந்த ஆனுவல் கான்ட்ராக்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இஷான் கிஷன் இவங்களோட கம்பேக் டு இந்தியன் டீம் இதுதான் சொல்லலாம். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி ஏன்னா நீங்கள் கான்ட்ராக்ட்லேருந்து தூக்குனீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு உள்ளே வந்திருக்காங்க. தென் கிரேட் C பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. கிரேட் A+ பார்த்தீங்கன்னா 7 கோடி சேலரியும், கிரேட் Aக்கு பார்த்தீங்கன்னா 5 crore சேலரியும், கிரேட் Bக்கு பார்த்தீங்கன்னா 3 crore சேலரியும், தென் கிரேட் Cயில் இருக்கிற பிளேயர்ஸ்க்குலாம் 1 crore சேலரியும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா கிரேட் Bயில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு கிரேட் Aவாவது கொடுத்துருக்கலாம். இல்லை மேஜர் மிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர், தென் தீபக் சகர் இந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்லேருந்து மிஸ் ஆயிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பிசிசியோட ஆனுவல் கான்ட்ராக்ட். இதில் எந்த பிளேயருக்கு இன்னும் நல்ல கிரேட் கொடுத்துருக்கலாம், எந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்காங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். 5 டீம் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ல இருக்காங்க. எம்ஐ வந்து பேக் டு பேக் வின் பண்ணி ஒரு அளவுக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே வந்துட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஐ ஏதோ ஒரு டீமை காவு வாங்கி கண்டிப்பாக பிளே ஆஃப் போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எம்ஐ பிளே ஆஃப் போயிட்டாங்கன்னா அவங்க அன்ஸ்டாப்பபிளுங்க. நம்ம எல்லாம் அதை பார்த்துருக்கோம். நீங்கள் சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன? ஆனுவல் கான்ட்ராக்ட் பிளேயர்ஸில் எந்த பிளேயர் மிஸ் ஆயிருக்காங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.